பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு எப்படி இருக்கும். மண்ணுக்குள்ளடி தான் அது காய்ச்சிருக்கும். வாங்க பார்ப்போம். சூர்யா பார்த்து பிடுங்க. எதை எடுக்க போகிறேன்? எதை சின்ன இதை பிடுங்கினா போதும். எடுக்கிறதுக்காண்டி சூர்யா வெட்டருவாலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். கீழே போய் ஃபஸ்ட்டு மேலே உள்ள கொப்பெல்லாம் வெட்டுறான். அப்போ தானே அதை பிடிங்க எடுக்க ஈஸியாக இருக்கும். இது எப்படி தெரியும் சூர்யா கிழங்குள்ள விளைஞ்சிடுச்சுட்டு பெருசாக ஓ அதோட கிழங்கு பெருசா அது நல்லா விளைஞ்சிருக்கும். ஓகே ஓகே. அதாவது அதோட மூடு சைடு வந்து அப்படி கிராக் மாதிரி இருந்தாலே கிழங்கு விளைஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா. பார்த்துக்கோங்க. இப்போ பிடுங்குவான். பார்த்து மெதுவாடு. ஸோ கிழங்கு பிடுங்கிறதுக்கெல்லாம் தனியாக வேலைக்கு ஆளை வச்சு பிடுங்குவாங்க. இது நமக்காண்டி எனக்காண்டி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சூர்யா. அடுத்த பெரிய கோடாலி எடுத்துட்டு வந்துட்டான். பார்த்தீங்களா அதோட வேர்ல எல்லாம் தெரியுது, வெளியவே தெரியுது கிழங்கு. மரவள்ளி கிழங்கு. இதை வச்சு தான் நான் ஆல்ரெடி புட்டு ரெசிபி போட்டிருக்கேன். இனிமே பிடுங்கன்னா அப்படி ஃபுல்லாக வராதோ, உடஞ்சிருமோ? பெருசா இருக்கும்ல. செடியா இல்லை, கம்பை நட்டாலே போதும், அழகா வளர்ந்துரும். இப்போ என்ன வெட்டி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த கம்பை நம்ம உடச்சி வச்சிட்டாலே போகிறோம். இந்த மாதிரி மண்ணுக்குள்ளடி இருந்து வளர்ந்து கிழங்காயிரும். ஓ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதோட பிரான்ச்சஸ் எல்லாம் தெரியுது, கிழங்கோட பிரான்ச்சஸ். பிடுங்கி பாரு, அசைச்சு பாரு வருதான்னு பார்ப்போம். அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஓ வருது பாருங்களேன். வாவ், கிழங்கு வழியும் வந்துடுச்சு. தாங்க மரவள்ளி கிழங்கு. பார்த்தீங்களா? சூர்யா கஷ்டப்பட்டு பிடுங்கிட்டான். ஒரே ஒரு ஸ்டெம் நட்டா போதுங்க, இப்படி ஒரு கிழங்கா ஃபார்ம் ஆயிரும். சரி சூர்யா தனியாக வச்சுக்கோ. பரவாயில்லையே, அழகா வந்துட்டேன். கஷ்டப்பட்டு பிடுங்கியிருக்கோம் மரவள்ளி. உள்ள ஏதாவது பீஸ் இருக்கா? ஆனால் ஒரு கிழங்கு பீஸ் இருக்கு பாரு. பார்த்தீங்களா? இது பிடுங்க நேரம் சில பீசஸ் வந்து உள்ளே உடஞ்சிருந்துடும். ஸோ நம்ம அது வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. அதனால் ரெண்டாவது ஒருக்கா நம்ம செக் பண்ணணும். நான் பாருங்கள், செக் பண்ணப்போ எவ்வளோ பெரிய பீஸ் இருக்குன்னு. பார்த்தீங்களா? அதோட பிரான்ச் எங்கே வர ஆடுது மண். இழுத்துடு சூர்யா. ஓ இதுக்கு தான் சூர்யா ஃபஸ்ட்டே சுற்றி தோண்டினான். நான் தான் பிடுங்க சொல்லி அவன் எனக்காண்டி தான் பாதியில் தோன்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பிடுங்க ஆரம்பித்தான். இப்போ அவனுக்கு தான் வேலை, டபுள் வேலை. அசைக்க முடியலைங்க. மெதுவாக சுற்றி தோண்டி எடுத்து பாரு. இந்த ஒரு பீஸும் தானே மாட்டியிருக்கு. பெரிய கிழங்கு அதுதான். இன்னுமா வரல. சும்மா என்ன ஸ்ட்ராங். இதுக்கு ரொம்ப தண்ணி எல்லாம் தேவையில்ல இந்த செடிக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் மட்டும் தண்ணி. ஓகே ஓகே. நட்டை அதாவது கம்பு நட்டை ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம தண்ணி விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடாட்டாலும் பரவாயில்ல, அது வந்து ஈஸியாக வளர்ந்துடும். தண்ணி தான் கண்டிப்பாக வேணும்னு தேவையில்லை. இன்னும் டீப்பாக போகுது. பாவம் சூர்யா 5 மினிட்ஸாக தோண்டிகிட்டு இருக்கான், இழுத்து எடுத்துகிட்டு இருக்கான். வெளியே வரமாட்டேங்குது. அவ்வளோ டீப்பாக போகுது, அவ்வளோ நீளமாக இருக்குது கிழங்கு. இது எப்படி உடஞ்சுன்னு தான் தெரியலப்பா. பார்த்தீங்களா? நல்ல விளைஞ்ச கிழங்கு, குண்டு குண்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துடும். இப்போவும் வரலன்னு கிரெயின் வச்சு தான் தோண்டணும்.
எடுத்து பாரு ஒருக்கா நைஸாக. அது ரொம்ப இந்த சைடில் இருந்து. மறுபடியும் உடஞ்சி வந்திருக்கு பாருங்க. பெரிய பீஸ் இவன் கையில் வந்திருக்கு. மறுபடியும் குட்டி பீஸ் உடஞ்சிருக்கு. அது ரொம்ப நிறைய உள்ளே இருக்குமோ? இல்லை இல்லை, நீ கொஞ்சம் தான். பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்டெம்மிலே நான் இங்கே காமிச்சு தரேன். இதுதான் அந்த மரச்செடியிலே உள்ள பெரிய பீஸ். பார்த்தீங்களா, அந்த குட்டி பீஸ் அவன் எடுக்கிறான். மறுபடியும் உடஞ்சா வந்திருக்கு. சரி அணி போட்டு, அது கொஞ்சம் தானே. அவ்வளோந்தாங்க, மரவள்ளிக்கிழங்கு கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம். ரொம்பவே டஃப்பு தான் வேலை. இனி போய் நாங்கள் எங்களோட மொத்த கார்டனையும் கேப்சர் பண்ண போகிறோம். அது எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும். கார்டன் டூர் எல்லா ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸுமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.